இறைவனிடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் தன்னை எல்லாம் வல்ல இறைவனிடத்தில் சமர்ப்பிப்பதாகும். நீங்கள் உங்களை எல்லாம் வல்ல இறைவனிடத்தில் அர்ப்பணித்து விட்டால் உங்கள் ஆக்கிரா, உங்கள் மறுவாழ்வு காப்பாற்றப்படும். உங்கள் இரண்டாவது கேள்விக்கு வருவோம். பெண்களை பற்றி பேசினீர்கள். எல்லா மதங்களும் பெண்களை தரம் தாழ்த்தி வைத்திருப்பதாக சொன்னீர்கள். கிறிஸ்தவ மதம், இந்து மதம், பிறகு இஸ்லாம் என்றும் சொன்னீர்கள். பெண்களை தவறான கண்ணோட்டத்தில் பார்க்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் பார்க்கிறார்கள், இந்துக்கள் பார்க்கிறார்கள், முஸ்லிம்களும் அப்படித்தான் பார்க்கிறார்கள் என்று சொன்னீர்கள். தன் விருப்பத்தை இறைவனிடம் சமர்ப்பிப்பவனே முஸ்லிம் ஆவான். எந்த ஒரு முஸ்லிமும் பெண்களை தவறான கண்ணோட்டத்தோடு, தவறான எண்ணத்தோடு பார்க்க மாட்டான். அப்படி பார்த்தால் அவன் முஸ்லிம் அல்ல. அல்லாஹ் சொல்கிறான், சூரா அன்-நூர் அத்தியாயம் 24 வசனம் 30-இல் பெண்களுக்கான இஜாபை பற்றி மக்கள் பேசுகிறார்கள். அல்லாஹ் திருக்குரானில் முதலில் ஆண்களுக்குத்தான் இஜாப் என்கிறான். முஃமின்களான ஆடவருக்கு கூர்வீராக அவர்கள் பார்வைகளை தாழ்த்தி வெட்கத்தலங்களை பேணி பாதுகாக்க வேண்டும். ஒரு ஆண் பெண்ணை பார்க்கும் பொழுது எந்த ஒரு தவறான சிந்தனையோ அல்லது எண்ணமோ வந்தால் பார்வையை தாழ்த்திக் கொள்ள வேண்டும். இது வேதங்கள்